हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று மே 30 2026 சனிக்கிழமை ஆகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி GMT நேரம், மாலை 4:30. நேயர்களே, இது ராகே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரம் ஆகும். நேயர்களே, காதியான் தாருன் அமானில் இருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 4வது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதியா இஸ்லாமியா கிலாஃபத்தின் அருட்கொடைகளும் பரக்கத்துகளும் குறித்து கலந்துரையாடல் செய்து வருகிறோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். இன்று ஸ்டூடியோவிற்கு வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய மன்சூர் அஹ்மத் மஸ்ரூர் சாஹிப், மேலும் மதிப்பிற்குரிய கே தாரிக் சாஹிப், இவர்கள் இருவரும் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்துரையாடலில் கலந்து கொள்வார்கள். நேயர்களே, கிலாஃபத்தே அஹ்மதியா என்பது தற்போதைய உலகிற்கு அமைதி, அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை வழங்கும் ஒரே ஒரு தனிப்பெரும் ஒளிவிளக்காகும். இது இனம், நிறம் மற்றும் மொழி பாகுபாடுகள் இன்றி ஓர் உலகளாவிய குடும்பத்தை உருவாக்கி வருகின்றது. ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்களின் வழிகாட்டுதல்களின் கீழ் அஹ்மதியா ஜமாத் உலகம் முழுவதும் இஸ்லாத்தின் உண்மையான அமைதியான போதனைகளை பரப்பி வருகின்றது. உண்மையான வெற்றி என்பது கிலாஃபத்தின் நிழலின் கீழ் மட்டுமே சாத்தியம் என்பதற்கு இதுவே சான்றாகும். என்னுடைய முதலாவது கேள்வியை மன்சூர் அஹ்மத் மஸ்ரூர் சாஹிப் அவர்களிடம் வைக்கின்றேன். 5வது கிலாஃபத்தின் காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவரமாக எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5வது கிலாஃபத்தில் 23 ஆண்டுகால முன்னேற்றத்தை பற்றி பேசுவது என்பது மிக நீண்ட விஷயமாகும். நான் சுருக்கமாக எடுத்து கூறுவேன். அடிப்படையாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அஹ்மதியா ஜமாத்து ஏற்படுத்தப்பட்டது அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப நிறுவப்பட்டது. இது இறை ஜமாத்தாகும், உண்மையான ஜமாத்தாகும். இதுதான் உண்மையான இஸ்லாமும் ஆகும். இஸ்லாம் முழு உலகிலும் வெற்றி பெறுவது இந்த ஜமாத்துடன் தான் இணைந்திருக்கின்றது. நான் கூற வந்த கருத்து என்னவென்றால், எந்த ஜமாத்துடன் இஸ்லாத்தின் வெற்றி இணைந்துள்ளதோ அந்த ஜமாத் முன்னேறாமல் வேறு என்ன செய்யும்? இந்த ஜமாத் ஏற்படுத்தப்பட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக முன்னேறுகிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும்போது இதன் முன்னேற்றத்தினுடைய நற்செய்தியை கொண்டு வருகிறது. ஒரு நாள் கூட இதனுடைய முன்னேற்றம் நிற்கவில்லை.
ஒரு நாள் கூட இதனுடைய பாத பின் வாங்கவில்லை. இந்த ஜமாத் பொய்யானது என்றால், உண்மையானது கிடையாது என்றால், இதை ஒழிப்பதற்கு எந்த அளவு முயற்சிகள் செய்யப்பட்டதோ அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து முயற்சி செய்தார்கள். இதனுடைய பெயர் அடையாளத்தை கூட அழிக்க விரும்பினார்கள். அனைத்து ஆலிம்களும் ஒன்றிணைந்து முயற்சி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆற்றல் படைத்த நாடுகள் கூட முயற்சி செய்தது. ஆனால் இந்த அளவு முயற்சி செய்த பிறகும் இது அழியாமல் இருப்பது, தொடர்ச்சியாக முன்னேறி செல்வது, இது எதை குறிக்கிறது என்றால், இது உண்மையான ஜமாத் என்பதற்கான அடையாளமாகும். இது அடிப்படையான விஷயம். இதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஜமாத்துடைய முன்னேற்றத்தை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் ஜமாத் முன்னேறுகிறது. புதிய ஜமாத்துகள் உருவாகதாக இருக்கட்டும், பள்ளிவாசல்கள், மிஷன் ஹவுஸுகள் அதிகரிப்பாக இருக்கட்டும், உலகின் பல்வேறு மொழிகளில் திருக்குரானுடைய மொழியாக்கல் வெளியிடுவதாக இருக்கட்டும், நூல்கள், லிட்ரேச்சர் அச்சிட்டு வெளியிடுவதாக இருக்கட்டும், தப்லீகுடைய வேலைகளாக இருக்கட்டும், பொருள் தியாகமாக இருக்கட்டும், மனித குல தொண்டாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் இந்த ஜமாத்து முன்னேறுகிறது. வழிவகையின் மூலமாகவும் ஆன்மீகத்தின் அடிப்படையில் முன்னேறுகிறது. ஒருவர் ஜமாத்துடைய முன்னேற்றத்தை அனுமானிக்க விரும்பினால் அவர் 5வது கலீஃபத்துல் மஸீ அவர்களுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும். பிரிட்டனுடைய 2வது நாளில் அன்னாராற்றிய சொற்பொழிவு ஜமாத்துடைய முன்னேற்றத்தை பற்றி ஓரளவு கணிக்க முடியும். இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு நான் சில எண்ணிக்கைகளை 5வது கிலாஃபத்தில் கிடைத்த வெற்றிகளை பற்றி எடுத்து வைக்கிறேன். ஹஸ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீ அவர்கள் 2003 கலீஃபாவாக ஆனார்கள். 2004 2025 வரை ஹுசூருடைய கிலாஃபத் காலகட்டத்தில் ஜமாத்தில் இணைந்தவர்களுடைய எண்ணிக்கை 86 லட்சத்தை விட அதிகமாகும். ஒவ்வொரு ஆண்டும் 4 லட்சம் பேர் ஜமாத்தில் இணைகிறார்கள் ஏறக்குறைய. பிறகு இந்த காலகட்டத்தில் 7000 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் பாதி ஜமாத் கட்டியிருக்கின்றது, பாதி கட்டிய நிலையிலே அது அப்படியே கிடைத்திருக்கின்றது. இந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் 300 விட அதிகமான பள்ளிவாசல்கள் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான எண்ணிக்கையை நான் கூற விரும்புகின்றேன். 3 ஜனவரி 2003 ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீ அவர்கள் வக்ஃப ஜதீது, தஹ்ரீக் ஜதீது புதிய ஆண்டிற்கான அறிவிப்பை செய்தார்கள். கடந்த வருடத்துடைய வசூலை பற்றி கூறினார்கள். தஹ்ரீக் ஜதீதுடைய வசூல் 24 லட்சத்தை விட அதிகமாகும் பவுண்டு. வக்ஃப ஜதீதுடைய வசூல் 15 லட்சத்து பவுண்டை விட அதிகமாகும். இது 2003 விஷயமாகும். 2025 ஆண்டு 7 நவம்பர் அன்று தஹ்ரீக் ஜதீதுடைய ஒட்டுமொத்த வசூலை குறிப்பிடும்போது 19.55 மில்லியன் பவுண்டு குறிப்பிட்டார்கள். 9 ஜனவரி 2026 அன்று வக்ஃப் ஜதீதுடைய வசூலை குறிக்கும் போது 15 மில்லியன் பவுண்டு என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே ஹுசூருடைய இந்த அருளுக்குரிய காலகட்டத்தில் 5வது கலீஃபத்துல் மஸீஹுடைய காலகட்டத்தில் தஹ்ரீக் ஜதீத் 8 மடங்கு அதிகரித்துள்ளது. வக்ஃப் ஜதீதுடைய சந்தா 10 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. ஹுசூருடைய கிலாஃபத்து காலகட்டத்தில் 40 புதிய நாடுகளில் அஹ்மதியத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது, உருவாகியுள்ளது. 57 மொழிகளில் திருக்குர்ஆன் மொழியாக்கம் இருந்தது. இப்போ 78 மொழிகளில் திருக்குர்ஆன் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 21 மொழிகளில் இந்த 5வது கிலாஃபத்துடைய காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய மொழியில் திருக்குர்ஆன் மொழியாக்கம் செய்யப்பட்டு அது வெளியிடப்பட்டும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மொழியில் புதிதாக மொழியாக்கமாகி வெளியாவது சாதாரண விஷயம் கிடையாது. வக்ஃப் செய்தவர்களுடைய எண்ணிக்கை
2003 ஆண்டு மாநாட்டில் அறிவிப்பு செய்யப்பட்ட போது 26,321 இருந்தது. இப்போது 85,000 விட அதிகமாக இருக்கின்றது. MTA உடைய இன்டர்நேஷனலுடைய 14 டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. 555 பேர் பணியாற்றுகிறார்கள் இரவு பகலாக. இவர்களில் 475 ஆண்கள் பெண்கள் தன்னார்வலராக தொண்டாற்றுகிறார்கள். MTA உடைய 8 சேனல் 24 மணி நேரமும் முழு உலகின் மூலை முடுக்கெல்லாம் இஸ்லாத்தின் உண்மையான துதிச்செய்தை கொண்டு சேர்க்கின்றது. MTA உடைய வேலைகளை மட்டும் பார்த்தாலே எந்தளவு பெரிய வேலை என்றால், எந்தளவு பெரிய செலவை கொண்ட வேலை என்றால், இது ஒரு பொய்யான ஜமாத்து ஆக இருக்கும் என்றால், இந்த அளவு களப்பற்ற தன்மையுடன், அர்ப்பணிப்புடன், தூய்மையுடன், இந்த அளவு செலவுடன் இந்த வேலை செய்திருக்க முடியாது. 2015 ஆண்டு ஹுசூர் அவர்கள் கூறும்போது லட்சக்கணக்கான பவுண்டுகள் செலவாகிறது என்று கூறினார். 10 வருடத்திற்கு முன்பு ஆப்பிரிக்காவுடைய 8 நாடுகளில் 374 ஸ்கூல் இருந்தது. இப்பொழுது அதிகரித்திருக்கிறது, டபுள் ஆக்கியிருக்கின்றது. ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் 68 நாடுகளில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கின்றது. கடந்த வருடம் 8,56,000 நோயாளிகள் உதவி செய்யப்பட்டிருக்கின்றது. காசாவுடைய 5 லட்சத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வருடத்திற்குள்ள கணக்கெடுப்பாகும். அதேபோல் காதியான் அகமதியத்துடைய நிரந்தரமான தலைமையகமாகும். காதியான் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பற்றியும் நான் சுருக்கமாக கூறுவேன். எண்ணற்ற வேலைகள் உள்ளது, ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சிலவற்றை நான் கூறுகின்றேன். பேஷ்டி மக்பராவில் அதிகமான வேலை நடந்திருக்கின்றது. அக்ஸா பள்ளிவாசலுடைய விரிவுபடுத்தப்படுதல் 3 அடுக்கு கட்டப்பட்டுள்ளது. 5,000 பேர் அதில் எளிதாக தொழக்கூடிய வகையில் அது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாருல் மசி முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர், லுதியானா போன்றவை. நவாப் முகமது அலி கான் சாப் முதலாவது கலிஃபத்துல் மசி அவருடைய வீடு ரெனிவேஷன் ஆகியிருக்கின்றது. முதல் கலிஃபத்துல் மசியுடைய வீட்டில் 2 ஹால் கட்டப்பட்டு அதில் கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. டிஐ ஸ்கூல் மதரசா அஹமதியாவுடைய பழைய கட்டடங்கள் ரினோவேஷன் செய்யப்பட்டிருக்கின்றது. அது சதரஞ்சின் அஹமதியாவுடைய அலுவலகங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. நஷ்ரஷாத்துடைய பில்டிங் புதுசாக கட்டப்பட்டிருக்குது. நஷ்ரஷாத்துடைய பில்டிங்கில் ஃபோட்டோ கேலரி, குரான் கண்காட்சியும் இருக்கின்றது. ஃபஸ்லே உமர் பிரஸ், நூருதீன் லைப்ரரி, உமரே ஆமா, உமரே ஹர்ஜாவுடைய கட்டடங்கள், தாமிராத்துடைய கட்டடம், சராய் வசீம் 3 மாடி கட்டடம், சராய் ஹித்மத் என்ற 2 மாடி கட்டிடம், தாலிம் இஸ்லாம் ஹைஸ்கூலுடைய பெரிய பில்டிங்கு, ஜாமியா அஹமதியாவுடைய பில்டிங்கு, நூர் ஹாஸ்பிட்டல், ஆஸ்திரேலியா கெஸ்ட் ஹவுஸ், மரிஷியஸ் கெஸ்ட் ஹவுஸ், பர்மா கெஸ்ட் ஹவுஸ், இந்த அனைத்தும் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றன. பெரிய பெரிய கட்டடங்கள். பிறகு புஸ்தானி அஹமது என்ற பெயரில் புதிய ஒரு ஜல்சா மைதானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தாரு ஜியாஃபத் ஹசரத் மசீமோது அலிஸ்லாத்துடைய லங்கர்கானா விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக நான் கூறியிருக்கின்றேன். இந்த அனைத்து வேலைகளும் 5வது கலிஃபத்தினுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. காதியான் தாருல் அமான் இப்பொழுது முன்பை போன்றது கிடையாது, முழுமையாக மாறிவிட்டது. ஜசாக்குமுல்லா. மதிப்பிற்குரிய கேத்தாரி சாஹிப் அவர்களிடம் என்னுடைய அடுத்த கேள்வியை வைக்கின்றேன். உலகில் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று
உலகம் ஒரு வினோதமான நிம்மதியின்மையில் இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. சில இடங்களில் இன பாகுபாடு காணப்படுகின்றது. சில இடங்களில் வல்லரசுகள் தமது ஆற்றலுடன் தமது கோரிக்கை ஏற்க வைக்கின்றது, கட்டளைகளை ஏற்க வைக்கின்றது. சில பலவீனமான நாடுகள் பெரிய நாடுகளை முறைத்துக் கொள்கின்றன. இப்பொழுது உலகம் ஒரு அச்சுறுத்தப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் அஹ்மதி ஜமாத்துடைய இமாம் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹமது 5வது கலிஃபத் அல் மசி ஐயதவுல்லா தாலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதற்காக கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். சூரத்துல் நூரில் கிலாஃபத்தை பற்றி நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கிலாஃபத்தின் நோக்கத்தை பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது. வலை பதிலென்ன மெம்பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, உலகில் நம்பிக்கை கொண்டவர்களில் இருக்கக்கூடிய அச்சநிலை கிலாஃபத் மூலமாக அமைதியாக மாறிவிடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்து விடுவான். இன்று நாம் 5வது கிலாஃபத்துடைய காலகட்டத்தை இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து வருகின்றோம். விவரங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹுடைய முயற்சிகள் இது நீண்ட விஷயங்களாகும். நான் சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை, கலிஃபத்துல் மஸீஹுடைய முக்கியமான முயற்சிகளை மட்டும் நான் எடுத்து வைப்பதற்கு முயற்சி செய்வேன். முதல் முயற்சி என்னவென்றால், துஆவுடைய அமைதியை நிலைநாட்டுவதற்காக கவனமூட்டுதல். ஆன்மீக அடிப்படையிலும் நல்லொழுக்க ரீதியாகவும் சீர்திருத்தம் செய்வதை குறித்து ஹுசூர் அவர்கள் கவனமூட்டியிருக்கிறார்கள். ஹுசூர் அவர்கள் ஹிலாஃபத்தில் அமர்ந்த பிறகு அப்போதிருந்து துஆவின் பக்கமே கவனமூட்டி வருகிறார்கள். உலகின் சூழ்நிலை மாறத் தொடங்கிய போது ஹுசூர் அவர்கள் இந்த அபாயகரமான சூழ்நிலை குறித்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இறைவன் பக்கம் கவனம் செலுத்துமாறு, இறைவன் பக்கம் திரும்புமாறு கூறுகிறார்கள். நாம் இறைவன் பக்கம் திரும்பாதவரை உலகில் அமைதி ஏற்படுத்த முடியாது என்று கூறுகிறார்கள். இந்த திட்டங்களை ஹுசூர் அவர்கள் அகமதிகளுக்கு குறிப்பாகவும் முழு உலகத்திற்கு பொதுவாக கூறுகிறார்கள். உலகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள். மிகப்பெரிய முயற்சி என்னவென்றால், இறைவன் பக்கம் அழைப்பது முக்கியமான முயற்சி. அமைதி பக்கம் அழைக்கிறார்கள். துஆவின் பக்கம் கவனம் மூட்டுகிறார்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஹுசூர் அவர்கள் தமது குத்துபாக்களிலும் சொற்பொழிவுகளிலும் உலகில் அதன் மூலமாக அறிவுரை கூறி உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக கவனமூட்டுகிறார்கள். ஹுசூர் அவர்கள் இன்றைய எல்லா குத்துபாக்களிலுமே பொதுவாக உலகளுடைய சூழ்நிலை குறித்து எடுத்துரைத்து கவனமூட்டி அதற்காக துஆவின் பக்கம் கவனமூட்டுகிறார்கள். ஒவ்வொரு ஜுமா குத்பாவிலும் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் அமைதியின் பக்கம் உலகை அழைக்கிறார்கள். உலகிற்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கூறுகிறார்கள். இந்த பிரச்சனைகள் உள்ளது, அமைதி சீர்குலைந்துள்ளது என்று கூறுகிறார்கள். உலகில் நீதி இல்லை, ஆகவே 3ஆம் உலகப் போரின் பக்கம் உலகம் செல்கிறது, நிலைமை மோசமாகிறது, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். உலகில் பரஸ்பர ஒற்றுமையின் பக்கம் கவனமூட்டுகிறார்கள். அதாவது மார்க்க தலைவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், ஏழைகளை பராமரிக்க வேண்டும், நியூக்ளியர் டிசார்ட்மெண்ட், வெப்பன் ப்ராஃபிட்டரிங் பற்றி கவனமூட்டுகிறார்கள். இந்த அனைத்தும் ஹுசூருடைய எப்படிப்பட்ட வழிகாட்டல் என்றால், உலகுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். அமைதிக்காக ஹுசூர் செய்த முயற்சிகளாகும். அதே போன்று பீஸ் சிம்போசிசம் நடந்தபோது உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக எவ்வளோ முயற்சிகளை செய்திருக்கிறேன். நான் நாட்டினுடைய அதிபர்களுக்கு நான் நீண்ட காலமாக கவனமூட்டி வருகின்றேன், கடிதம் எழுதினேன் என்று கூறினார்கள். நான் போப் அவர்கள் கடிதம் எழுதினேன். உலகில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். போப் அவர்களுக்கு நான் எழுதும்போது
நீங்கள் அமைதியை குறித்து மக்களுக்கு கவனமூட்டுங்கள், உங்களுக்கு பங்களிப்பை வழங்குங்கள், உலகம் அமைதியின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார்கள். ஈரான், இஸ்ராயலுடைய அதிபர்களுக்கும் நான் கடிதங்கள் எழுதினேன் என்று கூறினார்கள். அவர்கள் கவனமூட்டும் போது உங்களது சுயநலத்தை விட்டுவிட்டு உலகின் நன்மைக்காக, மனித குல மேம்பாட்டிற்காக முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார்கள். நீங்கள் அமைதி ஏற்படுத்துவதற்கு உங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும், உங்களது பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கடிதங்கள் எழுதினார்கள். அமெரிக்காவுடைய அதிபருக்கும் கடிதம் எழுதினார்கள். அவருக்கு குறிப்பாக அந்த கடிதத்தில் வல்லரசுகள் தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். கனடாவுடைய அதிபர், யூகேவுடைய அதிபர், மார்க்க தலைவர்களுக்கும், சவுதி அரேபுடைய அரசருக்கும், ஈரானுடைய மார்க்க தலைவருக்கும் கடிதம் எழுதினார்கள். இந்த கடிதங்கள் மூலமாக பல்வேறு நாட்டினுடைய அதிபர்கள், மார்க்க தலைவர்களுக்கு கடிதம் எழுதி கவனமூட்டினார்கள். உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கு உங்களது பொறுப்புகளை புரியுங்கள், அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதே போன்று பீஸ் சிம்போசியம் அவர்கள் ஹுசூர் நடத்தினார்கள். 2004 இருந்து ஹுசூர் அவர்கள் தொடர்ச்சியாக யூகேவில் பீஸ் சிம்போசியம் நடத்தி வருகிறார்கள். இது எப்படிப்பட்ட பிளாட்ஃபாரத்தை உருவாக்கினார்கள் என்றால், பல்வேறு அரசியல் தலைவர்களையும் மார்க்க தலைவர்களையும் அவர்களது அமைதி ஏற்படுத்துவதற்கு அவர்களது கருத்துக்களையும் அதில் கேட்கிறார்கள். உலகிற்கும் அங்கு ஆஜராகியுள்ள மக்களுக்கும் உலக அமைதியை பற்றி கவனமூட்டி வருகிறார்கள். ஹுசூர் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில், ஹுசூருடைய சிறப்பான கவனத்தின் அடிப்படையில் முழு உலகிலும் பீஸ் சிம்போசியம் நடத்தப்படுகின்றது. இந்தியாவிலும் நம்முடைய மெட்ரோபாலிட்டிஷன் நகரங்களிலும் பெரிய பெரிய நகரங்களிலும் பீஸ் சிம்போசியம் நடத்தப்படுகின்றது. பல்வேறு வகை மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். அரசியல்வாதிகள் வருகிறார்கள், சயின்டிஸ்ட் வருகிறார்கள், பல்வேறு வகையான மக்கள் அங்கு வருகை தருகிறார்கள். உலக பிரச்சனை பற்றி அங்கு பேசப்படுகின்றது, தமது கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இது ஹுசூர் அவர்கள் உலக அமைதிக்காக அவர்கள் செய்த மிக முக்கியமான முயற்சியாகும். இது மட்டுமின்றி அஹ்மதியா பீஸ் பிரைஸ் என்பதையும் துவக்கி வைத்தார்கள் 2009ஆம் ஆண்டு. உலகில் எந்த ஒரு லெவலிலும் மனித குலத்திற்காக ஒருவர் தொண்டாற்றுகிறார் என்றார், அஹ்மதியா ஜமாத் அவரை ஊக்கப்படுத்த வேண்டும், அவருக்கு பாராட்டும் வகையில் ஒரு சான்றிதழ் வழங்குகின்றது. 2009 இது துவங்கியிருக்கின்றது. இந்த வருடம் 16 மே அன்று லண்டனில் பீஸ் சிம்போசியம் நடந்தது. பெனின், ஆப்பிரிக்காவுடைய பெனினின் சார்ந்த ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு மனித குலத்திற்கு அவர் தொண்டாற்றியதை பாராட்டி கொடுக்கப்பட்டது. இந்தியாவை சார்ந்த ஒரு பெண்மணி சிந்து தாய் சாஹிபா, மகாராஷ்டிரா புனேவை சார்ந்தவர். அவர் மனித குலத்திற்கு செய்த தொண்டுகளை ஜமாத் பாராட்டி இருக்கின்றது. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் பூனா நகரில் ஏழை பெண் குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு கல்வி வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த பெண்மணிக்கு அவர்களுக்கு பீஸ் பிரைஸ் அவார்டு கடந்த வருடங்களில் கொடுக்கப்பட்டது. இது அமைதி ஏற்படுத்துவதற்கு கலிஃபத்துல் மஸீஹ் செய்த முயற்சியாகும். பிறகு மனிதகுல தொண்டுக்காக அஹ்மதியா ஜமாத் அசாதாரண தொண்டை செய்து வருகின்றது. ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் தொண்டாக இருக்கட்டும், மன்சூர் அஹமத் அதை பற்றி எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை பற்றி கூறினார்கள். எத்தனை காலேஜ், யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது. அதே போன்று பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஜமாத் எந்தளவு பங்களிப்பை வழங்குகிறது என்று கூறினார்கள். பீஸ் சிம்போசியத்தின் போது ஆப்பிரிக்காவில் ஒரு குழந்தை, அதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள வீட்டில் தூய தண்ணீரை குடிப்பதற்கு பல மைல்கள் தூரம் சென்று அந்த தண்ணீரை அவர்கள் கிடைக்கின்றது. அது கூட தூய தண்ணீர் கிடையாது, அது கூட மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற அது கலப்படமுள்ள தண்ணீராக தான் இருக்கின்றது. அவர்களுக்கு தண்ணீரை தேடி திரிவதால் படிப்பின் பக்கம் கவனம் இருப்பதில்லை.
அவர்கள் படிக்காததன் காரணமாக தீவிரவாதத்தை விரும்பக்கூடிய சுயநலத்தோடு செயல்படக்கூடிய அந்த சில இயக்கங்கள் அந்த மக்களை வழிகெடுக்கின்றது. அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது அமைதி ஏற்படுத்துவதற்கு அவசியமாகும் என்று கூறினார்கள். 2 கிராமங்கள் அடாப்ட் செய்யப்பட்டு அங்கு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் போன்ற அடிப்படை விஷயங்களை ஜமாத் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் செய்து வருகின்றது, தொண்டுகள் செய்து வருகின்றது. அதே போன்று ஹுசூருடைய சுற்றுப்பயணங்களில் ஹுசூர் கலிஃபானது முதல் பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா எல்லா பெரிய கண்டங்களிலும் ஹுசூர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். ஹுசூர் சுற்றுப்பயணம் செல்லும் போதெல்லாம் அங்குள்ள அதிபர்கள், அங்குள்ள தலைவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு அமைதியின் பக்கம், உலக அமைதி குறித்து கவனமூட்டுகிறார்கள். பல்வேறு நாட்டினுடைய தூதுவர்கள், அரசியல்வாதிகளை சந்திக்கிறார்கள். உலக பிரச்சனைகள் குறித்தும், அது தீவிரவாத பயங்கரவாதத்தை ஒழிப்பதாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு வகையான பிரச்சனைகள் குறித்து ஹுசூர்கள் கவனமூட்டுகிறார்கள். அதற்கான சொல்யூஷனை கூறுகிறார்கள். உலகம் இந்த வகையில் அபாயத்தில் இருக்கிறது, இதற்கான தீர்வு இது என்று கூறுகிறார்கள். அதே போன்று பள்ளிவாசல் கட்டுவதாக இருக்கட்டும், இந்த பள்ளிவாசலை கட்டுவதும் அமைதியினுடைய தூது செய்தியை உலகிற்கு வழங்குகிறது என்று கூறினார்கள். உலகிற்கு இதுவரை எத்தனை பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். பள்ளிவாசலிலிருந்து அமைதியுடைய தூது செய்தி உலகம் முழுவதும் பரப்பப்படுகின்றது. MTA மூலமாக தூது செய்தி MTA மூலமாக அமைதியின் பக்கம் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். MTA பல்வேறு மொழிகளில், MTA ஏஷியா, MTA ஆப்பிரிக்கா, MTA அரபியா, பல்வேறு எல்லா சமுதாயங்களும் MTA பயன்பெற முடியும். இந்த முயற்சிகள் அமைதியை நிலைநாட்டுவதற்காக 5வது கிலாஃபத்துடைய அருளுக்குரிய காலகட்டத்தில் அஹ்மதியா ஜமாத் சார்பாக செய்யப்படுகின்றது. இதற்காக இதன் அசாதாரண பயன்களும் நாம் பார்க்க முடிகின்றது. பீஸ் சிம்போசியத்தில் கலந்து கொள்கின்ற பல்வேறு நாட்டு மக்கள் பகிரங்கமாகவே இதை ஒப்புக்கொள்கிறார்கள். அஹ்மதியா ஜமாத் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது என்று கூறுகிறார்கள். நேயர்களே, ஒரு டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார். ஜெர்மனியிலிருந்து காலிதா ராணா சாஹிபா இப்போ டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவரது கேள்வியை நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். காலிதா ராணா சாஹிபா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அனைவருக்கும் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல உடல்நலத்தை வழங்குவானாக. வசியத் செய்யும்போது வசியத் செய்தவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு கண்டிப்பாக செல்வார்கள் என்பதற்கு என்ன கேரண்டி? ஜமாத் பலவந்தமாக அவரிடம் சந்தா வாங்குவதற்கான இது திட்டமாக இருக்கிறதா? மன்சூர் சாஹிபிடம் நிசாமத் வசியத் அமைப்பு பற்றி நீங்கள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. இவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், கைர் அஹ்மதி இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், நீங்கள் அஹ்மதிகள் வசியத் செய்யும் போது நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதற்கு என்ன கேரண்டி? இது தொடர்பாக கூற விரும்புவது என்னவென்றால், வசியத் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூசியும் தூய்மையிலும் களப்பற்ற தன்மையிலும் அதில் இறுதி மூச்சு வரை அவர் உறுதியாக நிற்பார் என்று உறுதி கொள்கிறார். இந்த வகையில் அல்லாஹ் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கேரண்டி கொடுக்கிறான். வசியத் அமைப்பு என்பது அல்லாஹ்வுடைய குறிப்பான கட்டளையினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பெஹ்ஷ்தி மக்பரா என்ற பெயரை வைத்திருக்கின்றான். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் வைக்கவில்லை.
அதாவது சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களும் கல்லறை என்று, மண்ணறை என்று. இந்த கபிரிஸ்தானில் அடங்க செய்யப்படுபவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பெஹ்ஷ்தி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றான். அவர்கள் சொர்க்கவாசி என்று. உன்சில ஃபீஹா குல்லு ரஹமத்தின் என்ற இல்ஹாம் அன்னாருக்கு இறங்கியிருக்கின்றது. இந்த கபரில் எல்லா வகையான அருள்களும் இறங்கி உள்ளது என்று. இந்த கபரில் அடங்கப்படக்கூடிய மக்களுக்கு கிடைக்காத எந்த ஒரு அருளும் இருக்காது. இந்த கபரிஸ்தானில் அடக்கம் செய்யப்படுகின்றவர்களுக்கு எல்லா வகையான அருளும் கிடைக்கும். அல்லாஹ் பெஹ்ஷ்தி மக்பரா சொர்க்கத்திற்குள்ளின் கல்லறை என்று கூறுகின்றான். இதில் அடக்கம் செய்யப்படுபவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எல்லா விதமான அருள்களும் இதில் அடக்கம் செய்யப்படுவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு அல்லாஹ்வுடைய விஷயத்தை விட்டுவிட்டு வேறு யாருடைய பேச்சை தான் நம்புவது? அல்லாஹ்வுடைய கேரண்டியை விட்டுவிட்டு வேறு யாருடைய கேரண்டி உங்களுக்கு வேணும்? இரண்டாவது விஷயம் என்னவென்றால், திருக்குறானில் அல்லாஹ் கூறும்போது, இன்னல்லாஹ் ஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலுஹும் பி அன்னலஹும் ஜன்னா. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவரிடம் அவர்களது உயிர்களை வாங்கி கொண்டான், அவர்கள் செல்வத்தை வாங்கி கொண்டான், அதற்கு பதிலாக சொர்க்கத்தை அவன் கொடுப்பான். அல்லாஹ்வே இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றான். பொருள் தியாகத்தின் விளைவாக சொர்க்கத்தை வழங்குவதாக கூறுகின்றான். வசியத்துடைய அமைப்பு என்பது என்ன? பொருள் தியாகம் தானே. அது சாதாரண பொருள் தியாகம் கிடையாது, மிக மகத்துவமான பொருள் தியாகமாகும். வசிய செய்யக்கூடியவர் குறைந்தது தமது 10 அதாவது இறக்கும் வரை 10 குறைந்தபட்சம் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இறந்த பிறகு தமது சொத்தினுடைய 10 அதிகபட்சம் 3 அவர் கொடுக்க முடியும். 3 வசிய செய்யக்கூடியவர் முழு வாழ்நாளும் தமது வருமானத்தில் 3 கொடுக்கிறார். இஸ்லாத்துடைய தப்லீகிற்காக அவர் அவ்வாறு பொருள் தியாகம் செய்கிறார். 3 தொடர்ச்சியாக கொடுக்கிறார். பல மூசிகள் வசிய செய்த பல பேர் 3 கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இறந்த பிறகோ அல்லது தமது வாழ்நாளிலோ சொத்திலிருந்து முழு சொத்திலும் 3 கொடுக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட தியாகம் என்றால், எவர்கள் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து விட்டார்களோ அவர்கள் தான் இவ்வாறான பொருள் தியாகத்தை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப இவர்கள் இப்படிப்பட்ட மகத்துவமான பொருள் தியாகத்தை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்கம் இல்லை என்றால் இப்போ யாருக்கு தான் சொர்க்கம்? ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு நிபந்தனை வைத்திருந்தார்கள். நன்மையும் இறையச்சமும் நிபந்தனை என்று கூறினார்கள். ஒருவர் பொருள் தியாகம் செய்வார், அவரிடத்தில் நன்மையும் இறையச்சம் இல்லை என்றால் அவரது வசியத்து இருக்காது. நன்மையும் இறையச்சமும் நிபந்தனையாகும் மகத்துவமான பொருள் தியாகம் உள்ளது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கான கேரண்டியை கொடுக்கின்றான். இன்னொரு டெலிஃபோன் காலர் இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து மொயினுல்லா மலிக் சாஹிப் இப்போது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மொயினுல்லா சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நீங்கள் கேள்வியை கேளுங்கள். அகமது எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், மொயினுல்லா சாஹிப் அஸ்ஸலாமு அலைக்கும். அவரது நிகழ்ச்சி கால் கட்டாகிவிட்டது. மன்சூர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் அடுத்த கேள்வி, திருக்குர்ஆனில் யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பிஷையா என்று கூறுகிறான். அவர்கள் என்னையே வணங்குவார்கள், எனக்கு எதையும் இணையாக்க மாட்டார்கள் என்று இறைவன் கூறியுள்ளான்.
இந்த வசனத்தின் ஒளியில் தௌஹீதை நிலைநாட்டுவது மற்றும் இறைவணக்கம் ஆகியவை தொடர்பாக ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் ஐதவுல்லாஹு தாலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் வழங்கிய அறிவுரைகள் குறித்து எடுத்துக்குறைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜிசாக்கல்லா. ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது இறைவணக்கம் தொடர்பாக ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி அவர்களுடைய வழிகாட்டலை எடுத்து வைப்பதற்கு முன்பு ஒரு அடிப்படை விஷயத்தை நினைவில் வைக்க தகுந்ததாகும். நபிமார்கள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதாகும். நபிமார்கள் பூமியில் முதலில் ஏகத்துவத்தை தான் நிலைநாட்டுகிறார்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்ட போது அகது என்றே கூறினார்கள். அல்லாஹ் ஒருவன் என்றே கூறினார்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் சார்பாக எவ்வளோ விஷயத்தை கூறியிருக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நேசம் தொடர்பான போதனை கொடுக்கிறார்கள், நீதியை நிலைநாட்டுமாறு கூறியிருக்கிறார்கள் என்று எவ்வளோ விஷயத்தை கூறியிருக்கலாம். தன் தரப்பு நியாயத்தை கூறுவதற்கு பதிலாக அகது என்று கூறினார்கள். அல்லாஹ் ஒருவன் என்றே கூறினார்கள். ஒரு அடிமைக்கு கூட இந்த விஷயம் நன்கு தெரிந்திருந்தது, அதாவது ஏகத்துவத்தை பறைசாற்ற வேண்டும் என்று, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது அடிப்படை விஷயம் என்று தெரிந்திருந்தது. உகுது களத்தில் ஹுபுல் வாழ்க என்று முழக்கம் ஓங்கிய போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வரை, அதாவது அவர்களுடைய முழக்கத்திற்கு பதில் சொல்லக்கூடாது, அமைதியாக இருங்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம்களுடைய உயிர் ஆபத்தில் உள்ளது என்று கூறினார்கள். ஆனால் ஷிர்க்குடைய முழக்கம் ஒலித்த போது ஏன் பதில் சொல்லவில்லை என்று சஹாபிகளிடம் கேட்டார்கள். எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹு ஆலா வாஜல் என்று பதில் கொடுத்தார்கள். கூற வந்த கருத்து என்னவென்றால், ஒரு நபியுடைய முதன்மையான பணி ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதாகும். நபியுடைய பிரதிநிதியாக நபியுடைய கலீஃபாக்களுடைய முதன்மையான வேலை தௌஹீது ஏற்படுத்துவதுதான். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது, கலீஃபா என்பது பிரதிநிதியை குறிக்கும். தூதருடைய பிரதிநிதி உண்மையான முறையில் நிழல் ரீதியாக தூதருடைய அனைத்து முழுமைகளும் எவர் தம்முள் வைத்திருப்பாரோ அவர்தான் உண்மையான பிரதிநிதி ஆவார். இந்த வாக்கியம் கவனிக்க தகுந்ததாகும். மிகப்பெரிய அந்தஸ்து ஆகும். அதாவது தூதர் என்ன வேலை செய்கிறாரோ அதே வேலையை அந்த பிரதிநிதியும் செய்வார். தூதர் என்ன வேலையை செய்தாரோ அந்த வேலையை அவர் தொடர்வார். சுருக்கம் என்னவென்றால், கலீஃபா என்னவெல்லாம் செய்கிறாரோ, என்ன வேலை செய்கிறாரோ ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் செய்கிறார். ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய பெயர் ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் முயற்சி செய்கிறார். கலீஃபா ஆண்களிடம் பேசுவதாக இருக்கட்டும், பெண்களிடம் பேசுவதாக இருக்கட்டும், சொற்பொழிவாற்றுவதாக இருக்கட்டும், அந்நியர்களிடம் பேசுவதாக இருக்கட்டும், அவரது ஒவ்வொரு வேலையும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அவ்வாறு செய்கிறார். ஒரு பொருள் தியாகத்தின் பக்கமோ துவாவின் பக்கம் கடமுட்டுகிறார் என்றால், பல்வேறு தலைப்புகளில் குத்துபா கொடுக்கிறார் என்றால், சொற்பொழிவு ஆற்றுகிறார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கிறார் என்றால், சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கிறார் என்றால், அந்த அனைத்துமே தௌஹீதை பற்றி தான் அவர் கூறுகிறார். ஹுசூர் அவர்கள் இறை இருப்பை குறித்தும் இறைவனுடைய பண்புகளை பற்றி பல குத்பாக்களை கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக 2003ஆம் ஆண்டு 22 ஏப்ரல் அன்று கலீஃபாவானார்கள். 25 ஏப்ரல் அன்று ஹுசூருடைய முதல் குத்பாவை முஜீப் என்ற இறைவனுடைய பண்பில் தான் குத்பா கொடுத்தார்கள். பிறகு இரண்டாவது குத்பா அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்தல், அல்லாஹ்வை புகழ்வதில் என்ற தலைப்பில் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய சமீ போன்ற பண்புகளை குத்பா கொடுத்தார்கள். 2006ஆம் ஆண்டு ஹுசூர் அவர்கள் நாசிர், நசீர்,
என்ற தலைப்பில் 5 குத்பா கொடுத்தார்கள். முஜீப் என்ற தலைப்பில் 3 குத்பாக்களை கொடுத்தார்கள். ரப்புல் ஆலமீன் என்ற தலைப்பில் 3 குத்பாக்கள், ரஹ்மானியத்தில் குத்பா கொடுத்திருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டு ரஹ்மானியத் என்ற அல்லாவுடைய பண்பில், ரஹீமியத் என்ற பண்பில், மாலிகியத், குதூசியத், அஸ்ஸலாம், அல் மோமின், அல் அசீஸ், அல் ஹக்கீம் 21 குத்பாக்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்புகளில் அல்லாஹுடைய இருப்பு, அல்லாஹுடைய பண்புகளை குறித்து பல குத்பாக்களை உதிர் கொடுத்திருக்கிறார்கள். நான் சின்ன உதாரணத்தை எடுத்து வைத்தேன். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதில் கலிஃபத்துல் மஸீஹுடைய போதனைகளை நான் எடுத்து வைக்கின்றேன். இப்போது ஹுசூர் அவர்கள் 2026 13 மார்ச் அன்று கொடுத்த குத்பாவில் இது உண்மையான ஏகத்துவமாகும். இதற்காக நாம் இதை தேடுவதில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை தேடுவதற்கு நமது ஈமானை இந்த தலைமுறை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவித தியாகங்களுக்காகவும் ஆயத்தமாக இருக்கும். அந்த தரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான நேசத்தை ஏற்படுத்த வேண்டும். ரமலானுடைய இந்த மீதம் இருக்கின்ற நாட்களில் குறிப்பாக நாம் என்ன துவா செய்ய வேண்டும் என்றால், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதன் தன்மானத்திற்காக எப்பொழுதும் முன்னணியில் இருக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்திற்காகவும் துவா செய்ய வேண்டும். இதுவும் உண்மையான ஏகத்துவத்தை இந்த முஸ்லிம் உம்மத்தும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று, அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று. அப்பொழுதுதான் அவர்கள் எஞ்சியிருக்க முடியும். அப்பொழுதுதான் அவர்கள் எதிரி மற்றும் தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அல்லாஹ் இவர்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. பிறகு ஹுசூர் அவர்கள் 23 ஜனவரி 2026 கூறும்போது, ஏகத்துவத்தை நாம் அறிய முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இருப்பை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை நாம் கவனித்தால்தான், திருக்குரானை புரிந்தால்தான் நான் ஏகத்துவத்தை புரிய முடியும். உயிருள்ள இறைவனுடைய உயிருள்ள ஆற்றல்களை மனிதன் புரிந்து கொள்ளாதவரை, கண்டுணராதவரை ஷைத்தான் அவனை விட்டு விலக முடியாது. உண்மையான தௌஹீதும் உள்ளத்தில் நிலைபெற முடியாது. இறை இருப்பை பற்றி உறுதியான நம்பிக்கையும் ஏற்பட முடியாது. இந்த முழுமையான ஏகத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கிடைக்க முடியும். இன்னொரு சுருக்கமான நான் மேற்கோளையும் எடுத்து வைக்கின்றேன். ஹுசூர் அவர்கள் 6 மார்ச் 2026 கூறும்போது, இஸ்லாம் தௌஹீதை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்றது. வல்லரசுகளே உங்களது இறைவனாக கருதாதீர்கள். ஏனென்றால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் மட்டுமே ஆகும். முஸ்லீம் நாடுகளுக்கு ஹுசூர் புரிய வைக்கிறார்கள். அதாவது வல்லரசுகளை உங்களது இறைவனாக நினைத்துக் கொள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த வல்லரசுகளை, பெரும் ஆற்றல்களை உங்களது இறைவனாக நீங்கள் நினைத்துக்கொண்டால், இவர்கள் ஒவ்வொரு முஸ்லீம் நாடாக அவர்கள் தம்கீழ் கொண்டு வருவார்கள். இப்பொழுதும் நேரம் உள்ளது. நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். முஸ்லிம்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, ஈரான் மற்றும் சில அரபு நாடுகளுக்கிடையே இந்த கருத்து வேறுபாடு உள்ளதாக கூறப்படுகின்றது, அல்லது பிற முஸ்லிம் நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அவர்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு இடையே உள்ள இணைப்பு இஸ்லாத்தின் காரணமாக தான் இருக்கின்றது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடாது. முஸ்லிம் நாடுகள் இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே நான் கூறியிருப்பது போன்று இஸ்லாத்தின் எதிரிகள் இதிலிருந்து பயன்பெறுகிறார்கள். ஹுசூர் அவர்கள் அஹ்மதியுடைய கலீஃபா மட்டும் கிடையாது, முழு உலகத்திற்கும் கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஹுசூருடைய உள்ளத்திலிருந்து முழு உலகத்திற்காகவும் மனித குலத்திற்காகவும் வேதனை வெளிப்படுகின்றது, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்காக. ஆகவேதான் ஹுசூருடைய குத்துபாக்களில் அஹ்மதிகளுக்கு ஹுசூர் அறிவுரை செய்யும் போது முஸ்லிம்களுக்கும் அறிவுரை செய்வதை நாம் கேட்க முடிகின்றது. முஸ்லிம் நாடுகளுக்கும் அறிவுரை செய்கிறார்கள். குறிப்பாக இந்த
மேற்கோளில் நான் எடுத்து வைத்த மேற்கோளில் முஸ்லிம் நாடுகளுக்கு உசூல் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். நேயர்களே, காஷ்மீர் இந்தியாவிலிருந்து மொயினுல்லா மலிக் சாஹிப் இப்பொழுது டெலிஃபோன் லைனில் இணைந்திருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. மொயினுல்லா சாஹிப். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி என்னவென்றால், அகமதி அல்லாத மக்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், ஹிலாஃபத்தின் அருள் ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துடன் மட்டும்தான் இருக்குமா? அவரது குடும்பத்தை சாராத மக்களுக்கும் அந்த ஹிலாஃபத்துடைய அருள் கிடைக்குமா? தாரிக் அஹமத் சாஹிபிடம் இதற்கான பதிலை சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நான் முதலில் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், அகமதி அல்லாதவர்கள் சார்பாக இந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. அடிப்படையாக இந்த கேள்வியை தவறாகும். அஹமதியா ஜமாத்தில் முதல் கலீஃபா ஹஸ்ரத் மௌலவி ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது, வழித்தோன்றல் கிடையாது. அவர் ஜம்முவை சார்ந்தவர், இந்தியாவை சார்ந்த அவர் ஆலிமாவார், அவர் மருத்துவரும் ஆவார். இந்த அடிப்படையில் அகமதி அல்லாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இது கேள்வியே தவறாகும். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடன் மட்டும்தான் இந்த கிலாஃபத்து இருக்குமா, கலீஃபா குடும்பத்திலிருந்து தான் வருவாரா என்ற கேள்வி தவறாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அடுத்து வந்த கலீஃபாக்கள் ரெண்டாவது கலீஃபா, மூன்றாவது கலீஃபா, நான்காவது கலீஃபா, இப்போது இருக்க ஐந்தாவது கலீஃபா ஆகியோர் ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இதுவும் ஆட்சேபிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. குலஃபாய் ராஷிதீனை பார்க்கும்போது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்கள் தானே. ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார், ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஆவார்கள் ஹஸ்ரத் அபூபக்கர். ஹஸ்ரத் உமர் அவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் ஆவார்கள். ஹஸ்ரத் அஃப்ஸா அவர்களுடைய தந்தை ஆவார்கள் அவர்கள். ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுன்னூரைன் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு மகன்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதேபோல் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஆவார். ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திருமணம் புரிந்திருக்கிறார்கள். அஹ்மதியா ஜமாத்தினுடைய கலீஃபாக்கள் தொடர்பாக ஆட்சேபனை செய்யும் போது அப்படி செய்யக்கூடியவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாக்கள், குலஃபாய் ராஷிதீன்கள் மீதும் அது பொருந்தும் என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமின்றி ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நுபுவத்தின் மீதும் ஆட்சேபனை பிறக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும்போது அவர்களது 2 மகன்களுக்கும் அல்லாஹ் நபித்துவத்தை வழங்கினான். இஸ்மாயில், ஹஸ்ரத் இசாக் ஆகியோருக்கு. பிறகு அவர்களது வழித்தோன்றலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுவும் அந்த வழித்தோன்ற குடும்பத்தில் நபிமார்கள் தோன்றியது. இவ்வாறு குடும்பத்தின் மீதும் இந்த ஒரே குடும்பத்தில் நபிமார்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்ற கேள்வி வரும். அல்லாஹ் திருக்குரானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எனது வழித்தோன்றலிருந்து சந்ததியிலிருந்து எப்படிப்பட்ட மக்களை உருவாக்க வேண்டுமென்றால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர்களை உருவாக்குவாயாக. திருக்குறானில் இந்த துவா ஏன் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், இப்படிப்பட்ட மக்கள் தோன்றுவார்கள் என்பதற்காக, தோன்ற முடியும் என்பதற்காகத்தான் துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்தால் கலீஃபாக்கள் வருவார்களா என்பது இது எப்படிப்பட்ட எந்த விதத்திலும் எந்த ஒரு அளவுகளும் கிடையாது. கலீஃபாவை இறைவன் தான் உருவாக்குகிறான். மிகவும் அதிகமான இறைச்சம் கொண்டவர், அதிகமாக யார் இறைவனுடன் உறுதியான தொடர்பை வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் கலீஃபாவாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அவருக்கு இந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்றான். ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் அஹ்மதியா ஜமாத்துடைய கலீஃபாக்கள் மீது ஆட்சேபனை இருக்கும் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் பிறகு வந்த கலீஃபாக்கள் மீதும் அதே ஆட்சேபனை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த ஆட்சேபனையில் அவர்கள் முன்னேறி சென்று நுபுவத்தின் மீதும் அந்த ஆட்சேபனை வந்துவிடும்.
திருக்குரானில் கூறப்பட்டுள்ள துவாவை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர்கள் தோன்ற முடியும், அதற்காக துவா செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இது ஆட்சேபனைக்குரிய விஷயம் கிடையாது. ஜசாக்குமுல்லா. மதிப்பிற்குரிய தரிசப் அவர்களிடம் என்னுடைய அடுத்த சவாலை வைக்கின்றேன். தற்போதைய சூழ்நிலையில் முஸ்லிம்களின் ஒற்றுமைக்காக ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் வழங்கியுள்ள அறிவுரைகளை விபரமாக எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா நூரில் கிலாஃபத்தை குறித்து முன்னறிவிப்பில் நான் முதல் கேள்விக்கான பதிலை கூறினேன். வல யுமக்கின் லகும் தீனகும் முல்லதிர் தலாலகும். மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை கிலாஃபத் மூலமாக அல்லாஹ் செய்வான். இன்று இஸ்லாமிய சமுதாயத்திலும் முஸ்லிம்களுக்காகவும் இஸ்லாத்தை சரியான முறையில் புரிய விரும்புகிறாள் என்றால், இஸ்லாத்தின் வெற்றியை விரும்புகிறாள் என்றால், அஹ்மதியா ஜமாத்தில் இணைய வேண்டும், இமாமை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அஹ்மதியா ஜமாத்துடைய கிலாஃபத்தின் கீழ் வர வேண்டும். அப்பொழுதுதான் உலகில் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது ஹஸரத் ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரும்போது, மக்கள் நன்மையை பற்றி கேள்வி கேட்பார்கள், நான் எப்பொழுதும் தீமை குறித்த விஷயங்களை குறித்து கேள்வி கேட்பேன். அதாவது தீமையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், தீமை எங்களை சூழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தீமையை பற்றி நான் பெரும்பாலும் கேள்வி கேட்பேன். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல கேள்விகளை கேட்டார்கள். இப்பொழுது தங்கள் மூலமாக நேரடி வந்திருக்கின்றது, இதற்கு பிறகு தீமையுடைய காலகட்டம் வருமா என்று கேட்டபோது, ஆம், தீமையுடைய காலகட்டம் வரும், மக்களை நரகத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்படக்கூடிய காலம் வரும். இந்த அளவு குழப்பமான காலகட்டத்தை நான் காணும்போது எனக்கு என்ன வழிகாட்டல் உள்ளது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தல்சிம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும். உங்களுக்கு முஸ்லிம் ஜமாத்தை நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், அவரது இமாமை நீங்கள் இணைந்து விடுங்கள். அனைத்து முஸ்லிம் சமுதாயமும் குழப்பத்தினுடைய காலகட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜமாத்தில் முஸ்லிமியுடன் இணைந்திருக்க வேண்டும். அவர்களுடைய இமாமை நீங்கள் கீழ்ப்படிந்து விட வேண்டும். இன்று முழு உலகையும் பார்க்கும்போது உலகம் முழுவதிலும் குழப்பம் இருப்பதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின்படி போதனைப்படி அமல் செய்ய வேண்டும். இன்று முழு உலகிலும் அஹ்மதியா ஜமாத்தை தவிர வேறு எந்த ஒரு கட்டமைப்பான ஜமாத்திலும் ஒரு ஜமாத்தாக இருக்கவில்லை, ஜமாத்தாகவும் இருக்கவில்லை, அதற்கென்று ஒரு கலிவாவும் இருக்கவில்லை. அஹ்மதியா ஜமாத்து தான் ஒரு கட்டமைப்பான ஜமாத்துல் முஸ்லிமீனாக இருக்கின்றது. அந்த ஜமாத்திற்கு ஒரு ஆன்மீக தலைவர் இமாம் இருக்கிறார், கலிஃபத்துல் மஸீஹ் இருக்கிறார்கள். அவரது குரலுக்கு முழு உலகில் உள்ள அஹ்மதிகளும் கீழ்ப்படுகிறார்கள். உலகளாவிய ஹதீஸில் கூறப்பட்டிருப்பது போன்று உலகளாவிய ஒரு ஜமாத்தும் ஒரு இமாமும் எங்குமே அஹ்மதியா ஜமாத்தை தவிர எங்குமே காண முடியாது. அஹ்மதி அல்லாதவர்கள் சிந்திக்க வேண்டிய இடமாகும். அதாவது உலகம் குழப்பத்தில் இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இமாம் மஹ்தியை தேடுகிறார்களா அல்லது ஹதீஸுகளை அவர்கள் படிக்கிறார்களா, திருக்குரானை ஓதுகிறார்களா? இமாம் மஹ்தி மூலமாக கிடைக்க இருக்கின்ற அந்த அமைதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இமாம் மஹ்தி வந்துவிட்டார். ஹஸரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்கள் இமாம் மஹ்தி என்று வாதித்தார்கள். அதற்கான அடையாளங்களை அவர்கள் காட்டினார்கள். இன்று இஸ்லாத்தின் உண்மையான பிரதிநிதியாக இந்த அஹ்மதி ஜமாத் உள்ளது. அஹ்மதி ஜமாத்திற்கு நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலின் அடிப்படையில் முன்னறிவிப்பு அடிப்படையில் நீங்கள் அந்த ஜமாத்தையும் இந்த இமாமையும் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உலகினுடைய தற்போதைய நிலையை பார்க்கும்போது
முஸ்லீம் ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதாக தெரிவதில்லை. பயன் தரக்கூடிய எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஹுசூர் அவர்கள் கவனமூட்டும் போது, அதாவது ஒரே சமுதாயம் என்ற புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டும் வரவில்லை, ஒரு உம்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் வந்தார். ஒரே உம்மத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். முஸ்லீம் தலைவர்களுக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கும் ஹுசூர் அவர்கள் கவனமூட்டும் போது, நீங்கள் ஒரே கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், நமது ஒரே கலிமா தான், ஒரே குர்ஆன் தான், ஒரே நபி தான், பிறகு நாம் ஒரே சமுதாயமாக ஒற்றுமையாக ஏன் ஆவதில்லை? ஹுசூர் அவர்கள் இதன் பக்கம் கவனமூட்டினார்கள். சுயநலத்தை விட்டுவிட்டு நீங்கள் சமுதாய நலனின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார்கள். உலக பயன்களுக்காக உம்மத்தினுடைய பயனை விட்டுவிடுகிறார்கள். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், உம்மத் எப்பொழுதும் எல்லாவற்றையும் விட முன்னால் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய ஆற்றல்கள் அவர்களது முன்னேற்றத்திற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டாம். அவர்களை சார்ந்து இருக்க நீங்கள் ஆரம்பித்தால் பிறகு நீங்கள் முன்னேற முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது. மேற்கத்திய நாடுகளை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடாது என்று கூறினார்கள். அநீதி இழைக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஒன்றாக குரல் எழுப்ப வேண்டும் என்று கூறினார்கள். பல்வேறு முஸ்லிம் நாடுகளில் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். முஸ்லிம்கள் ஒற்றுமை இல்லை. 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றது. ஆனால் ஒற்றுமை இல்லாததன் காரணமாக அவர்களது குரலிலும் எந்த ஆற்றலும் இல்லை. அதாவது ஒரே குரலாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். பரஸ்பர பகைமைகளை விட்டொழிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அமைதி, நீதி ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் துவாவின் பக்கம் கவனமூட்டினார்கள். துவா இல்லாமல் நற்செயல் உங்கள் உருவாக முடியாது. துவா இல்லாமல் ஒற்றுமையும் உங்களில் உருவாக முடியாது என்று கூறினார்கள். குறிப்பாக துவாவின் பக்கம் கவனமூட்டினார்கள். பிறகு தனது சமீபத்திய குத்பாவில் ஏகத்துவம் குறித்து முஸ்லிம்களுக்கு கவனமூட்டினார்கள். அதாவது ஒற்றுமையின் அசல் ஆணிவேரே ஏகத்துவம் என்று கூறினார்கள். முஸ்லிம் நாடுகள் ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்களது ஆற்றல் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவர்களது குரலுக்கும் மதிப்பு இருக்கும் என்று கூறினார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் இமாமை அடையாளம் கண்டுகொள்ளாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் முஸ்லிம் நாடுகளுக்கு அழைப்பும் கொடுத்தார்கள். இந்த காலத்துடைய இமாம் ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, மசீஹ் மவுத் மஹதி மவுத், இமாம் மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள். திருக்குரான் ஹதீஸில் அவரது உண்மைத்துவத்திற்கான அடையாளங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது நிறைவேறிவிட்டன. நீங்கள் இஸ்லாத்தின் உறுதியை விரும்புகிறீர்கள் என்றால், இஸ்லாத்தை வெற்றி விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் நலனை விரும்புகிறீர்கள் என்றால் இமாம் மஹதி மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருக்கு பிறகு அல்லாஹ் ஏற்படுத்திய கிலாஃபத்தின் கீழ் நீங்கள் வர வேண்டும். அதன் மூலமாக தான் உலகில் அமைதி ஏற்பட முடியும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அல் இஸ்லாம் அவர்கள் தான் இந்த காலத்தில் உறுதியான பாதுகாப்பான கோட்டையாக இருக்கிறார்கள். உலகில் உள்ள பல சூழ்ச்சிகளிலிருந்து, குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று கூறினார்கள். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இத்துடன் இன்றைய இந்த எபிசோடு நிறைவை அடைய இருக்கின்றோம். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அல் இஸ்லாமுடைய ஒரு மேற்கோளை நான் வாசித்து காட்டுகிறேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அல் இஸ்லாம் கூறுகிறார்கள், நான்
இறைவனுடைய எல்லா வழிகளிலும் இறுதியான வழியாக இருக்கின்றேன். அவனது எல்லா ஒளிகளிலும் இறுதியான ஒளியாக இருக்கின்றேன். எவர் இவனை விட்டு விடுகிறார், என்னை விட்டு விடுகிறாரோ அவர் நட்பேரற்றவர் ஆவார். கிஷ்தினு. நேயர்களே, இத்துடனே இன்றைய இந்த எபிசோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து இனி வேறொரு தலைப்பில் புதிய தொடருடன் உங்களை சந்திப்போம். அதுவரை எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया